லைவா சார் போயிட்டு இருக்கு. ஆமா சொல்லுமா. சென்னை அண்ணா சாலையில் இருக்கக்கூடிய ஸ்பென்சர் பிளாசா எதிர்க்கே 18K என்ற பஸ் வந்து விபத்துக்குள்ளாகி இருக்கிறது. இங்க வந்து இருக்கிற பெயர் பலகையில வந்து இந்த பஸ் மோதி வந்து விபத்துக்குள்ளாயிருக்கு. அது மட்டும் இல்லாம இதனால வந்து இங்க எல்லா இடத்துலயுமே 2 பக்கத்துலயுமே வந்து டிராபிக் இருந்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட வந்து அரை மணி நேரமா வந்து இந்த ஆக்சிடென்ட் நடந்து முடிஞ்சிருக்கு. டிராபிக் வந்து குறைக்கிறதுக்காக இரண்டு சைடுமே வந்து போலீஸ் அவங்க வந்து பாத்துட்டு இருக்காங்க டிராபிக் எப்படி குறைக்கிறது அப்படின்னு. இது போன்ற விபத்து வந்து இந்த சைடு நடக்கிறது இதுவே முதல் முறை அப்படின்னு நினைக்கிறேன். யாரும் வந்து இதுல வந்து காயமடையல அப்படின்னு தெரிவிக்கப்படுது. டிரைவருக்கு மட்டும் வந்து ஒரே ஒரு அடி விட்டுருக்கு. சம்பவத்தை மட்டும் சொல்லுங்க, வேற ஒண்ணும் இல்ல. அதான் பிரதர் என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க. என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க. 2 வீலர்ல வந்தாரு, கீழே விழுந்துட்டாரு. அவருக்கு தம்பி வருமா பயந்து இங்க பாத்தீங்கன்னா இருசக்கர வாகனத்துல வந்த ஒருத்தர் மட்டும் வந்து விபத்துக்குள்ளாயிருக்காரு. அது மட்டும் இல்லாம டிரைவருக்கு ஒரு சின்ன காயம் ஏற்பட்டதாக சொல்றாங்க. இதுதான் வந்து பஸ் அடிபட்ட பகுதி. இதனுடைய முன்பகுதி மட்டும் ரொம்பவே வந்து அடிபட்டிருக்கு. சரக்கு வாகனம் ஒன்றும் இருசக்கர வாகனம் ஒன்றும் சேதமடைந்துள்ளதாக போலீசார் நமக்கு தெரிவித்திருக்கிறார்கள். விபத்து காரணமாக கிட்டத்தட்ட 2 மணி நேரமாக அதை காட்டுவோம். அவன் வந்து 2 வீலர் இப்ப பாத்தீங்கன்னா அந்த வண்டி கிட்ட போய்கிட்டு இருக்கோம். 2 வீலர் ஆக்சிடென்ட் ஆன பகுதிக்கு நம்ம வந்து போய்கிட்டு இருக்கோம். உள்ள இருக்காம பாருங்க. இதுதான் வந்து அந்த ஆக்சிடென்ட் ஆன வண்டி. கிட்டத்தட்ட வந்து கீழே ஒரு பகுதி மட்டும், வண்டியில் ஒரு பகுதி மட்டும் வந்து சேதம் அடைந்திருக்கு. மற்றபடி அவருக்கு வந்து ஒரு சின்ன காயம் அடைந்திருக்கிறதா வந்து சொல்லப்படுது. இந்த வண்டியினுடைய அலாய் வீல் மட்டும் உடஞ்சிருக்கிறதா வந்து சொல்லப்படுது. இவருக்கு ஒரு சின்ன காயம் மட்டும் ஏற்பட்டிருக்கதா வந்து சொல்லப்படுது. இதனுடைய டிரைவருக்கு வந்து ஒரு ரொம்பவே ஒரு சின்ன காயம் ஏற்பட்டிருக்கதா சொல்லப்படுறாங்க. இந்த ஆக்சிடென்ட் ஏற்பட்டதுக்கு அப்புறம் இந்த இடத்துல இருக்க டிராபிக்கை வந்து பாருங்க. 2 சைடுமே வந்து போலீசார் வந்து டிராபிக்கை வந்து போக்குறதுக்காக ரொம்பவே கடும் முயற்சியில ஈடுபட்டிருக்காங்க. 2 சைடுமே வந்து கடும் நெரிசல் ஏற்பட்டிருக்கு. இப்போ அந்த பஸ்னுடைய வந்து முன்பகுதியை வந்து பாத்துட்டு இருக்கோம். அதனுடைய டிரைவர் வந்து உள்ள இருக்கிற பகுதிகளை வந்து அகற்றிட்டு இருக்காரு. முன்பகுதியில மட்டும் பெரிய சேதம் அடைஞ்சிருக்கு இந்த பஸ்ல. அது மட்டும் இல்லாம எல்லா சாலைகளும் வந்து இந்த சைடு வந்து போற பகுதி எல்லாமே பாதிக்கப்பட்டிருக்கு. வெஸ்ட் சைதாப்பேட் பிராட்வே போற வழியில வந்து இந்த பஸ் வந்து ஒரு பெரிய சேதத்தை வந்து அடைஞ்சிருக்கு. ஸ்பென்சர் ஆப்போசிட்ல இந்த பஸ் சேதம் அடைஞ்சிருக்கிறதால பெரிய டிராபிக் வந்து உருவாகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஆபீஸ்க்கு போற இந்த பீக் ஹார்ஸ்ல இந்த மாதிரி ஒரு டிராபிக் ஏற்பட்டிருக்கிறது எல்லாருக்குமே வந்து ஒரு பாதிப்பு அடைஞ்சிருக்கு. போலீசார் எல்லாருமே வந்து இந்த டிராபிக்கை போக்குறதுக்காக இங்க பாத்தீங்கன்னா நீங்க இந்த மவுண்ட் ரோட்ல இருக்க டிராபிக்கை பாத்துட்டு இருக்கீங்க. 2 சைடுமே வந்து பலத்த டிராபிக் நெரிசல் உண்டாகி இருக்கு. வேலைக்கு போற டைம்ல இந்த டைம்ல வந்து இந்த டிராபிக் உண்டாகிறதால எல்லாருமே வந்து ரொம்ப சிரமப்பட்டு இருக்காங்க. 2 சைடுமே வந்து போலீசார் வந்து இந்த டிராபிக் அகற்றதுக்கு பெரும் முயற்சி எடுத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஸ்பென்சர் ஆப்போசிட்ல இந்த பெரும் கடும் நெரிசல் ஏற்பட்டிருக்கிறதால ரொம்பவே கஷ்டப்பட்டு ஒவ்வொரு வெஹிக்கலும் வந்து நகர்ந்துட்டு இருக்கு. இருசக்கர வாகனமும் 4 சக்கர வாகனமும் பஸ் எல்லாமே வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு இந்த சைடு நகர்ந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம வாகனம் வந்து கொண்டிருக்கிறது.
இந்த வண்டி அப்புறப்படுத்துறதுக்கான வண்டி வந்து மிக விரைவில் இந்த இடத்துல வந்து அப்புறப்படுத்தப்படுதா பேசப்படுது. அதுக்கப்புறம் தான் இங்க இருக்க டிராபிக் எல்லாமே வந்து அகற்றப்படும். விரைவிலே வந்து இந்த வண்டி இந்த இடத்துல இருந்து அகற்றப்பட்டு இந்த சாலை வந்து முழுக்க வந்து வண்டி போகிற இடமா வந்து மாற்றப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. இப்ப பாத்தீங்கன்னா அந்த வண்டி தான் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க, நம்ம கிட்ட வந்துட்டு இருக்கு. இந்த வண்டியை வந்து அகற்ற கூடிய சீக்கிரமே வந்து அகற்றிடுவாங்க அப்படின்னு பேசப்படுது. இங்க இருக்கிற போலீசார் எல்லாருமே வந்து கடும் முயற்சியில இந்த டிராபிக் அகற்றதுக்காக பாடுபட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 20 போலீஸ் கிட்ட வந்து இங்க நியமிக்கப்பட்டிருக்காங்க. இந்த பீக் ஹார்ஸ்ல இந்த டைம்ல இந்த ஆக்சிடென்ட் ஏற்பட்டது ரொம்பவே வந்து ஒரு அதிர்ச்சியான விஷயம் தான். அதுவும் ஸ்பென்சர் பிளாசா இந்த மவுண்ட் ரோட்ல இவ்வளவு பெரிய சாலை இந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் ஏற்பட்டிருக்கிறது வந்து ரொம்பவே ஒரு ஆச்சரியமான விஷயம். இந்த பெயர் பலகை இதை இடிச்சுதான் வந்து இந்த வண்டி விழுந்திருக்கிறதா வந்து சொல்லப்படுது. இந்த தற்போது இந்த வண்டியை அகற்றக்கூடிய வண்டி வந்துருச்சு. கூடிய சீக்கிரம் வந்து இந்த ப்ராசஸ் வந்து இந்த வண்டியை அகற்றக்கூடிய ப்ராசஸ் வந்து சீக்கிரம் செஞ்சு முடிப்பாங்க அப்படின்னு வந்து பேசப்படுது. அருகில் வந்துட்டு இருக்கிறது இந்த வண்டி. இந்த பெயர் பலகையை வந்து நீங்க பாத்துட்டு இருங்க. 2ஆக பிளவுபட்டு இந்த பெயர் பலகை வந்து இப்போ உடைஞ்சிருக்கு. அவ்வளவு மலிவா இந்த பெயர் பலகை இருக்கிறதால அந்த பஸ் வந்து மோதியதால உடனே வந்து இந்த பெயர் பலகை விழுந்து இவ்வளவு பெரிய ஒரு விபத்துக்குள்ளாயிருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா இந்த வண்டி அகற்றக்கூடிய வண்டி வந்து ரொம்ப பக்கத்துல வந்துட்டு இருக்கு. கூடிய சீக்கிரத்துல வந்து இந்த வண்டியை வந்து இந்த இடத்துல இருந்து அகற்றப்படும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அருகில வந்து நீங்க போய் பாத்தீங்கன்னா கூடிய சீக்கிரமே விரைவிலே ஒரு அரை மணி நேரத்திலே வந்து இந்த வண்டி அகற்றக்கூடிய செயல்பாடு வந்து உடனே ஆரம்பிக்க போறாங்க அப்படின்னு தெரியப்படுது. இதனை வந்து போலீசார் இங்க இருக்கிற போலீசார் எல்லாருமே வந்து பார்த்து இந்த வண்டியை வந்து உடனே அகற்றக்கூடிய ப்ராசஸ் வந்து ஈடுபட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம கீழே நீங்க பாத்தீங்கன்னா இந்த பலகையோட பேஸ்மெண்ட் வந்து நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. இப்படிதான் வந்து இந்த பஸ் இந்த பெயர் பலகையில வந்து மோதி இங்க வந்து விபத்துக்குள்ளாயிருக்கு. இந்த இடத்துல வந்து கமிஷனர் அவர்கள் வந்து இந்த இடத்த வந்து பார்வை நோக்கிட்டு இருக்காரு. இவர் வந்து இந்த வண்டியை வந்து இந்த இடத்துல இருந்து இது எப்படி அகற்றுறது அப்படின்னு வந்து எல்லாருக்கும் சொல்லிட்டு இருக்காரு. கூடிய சீக்கிரமே வந்து இந்த பஸ் இந்த இடத்துல இருந்து வந்து அகற்றப்படும் அப்படின்னு வந்து பேசப்படுது. அதுலயும் இதற்கான முயற்சி உடனே வந்து எடுக்கப்படுது. பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து இந்த வண்டி கிட்ட வந்துட்டாங்க. இதற்கான முயற்சி உடனே வந்து எடுக்கப்படுது. ஒரு புறம் வந்து வண்டிகள் எல்லாமே வந்து போயிட்டு இருக்கு, மறுபுறம் வந்து ரொம்பவே வந்து சாலை நெருக்கடி ஏற்பட்டிருக்கு. இந்த வண்டி அகற்றக்கூடிய ப்ராசஸ் வந்து இப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. கூடிய சீக்கிரமே வந்து இந்த வண்டி இந்த இடத்துல இருந்து அகற்றப்பட்டு வந்து சாலை போக்குவரத்தை வந்து சீரமைக்கக்கூடிய ப்ராசஸ் வந்து செஞ்சுட்டு வராங்க. விரைவிலேயே இந்த பணி வந்து முடியும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கப்படுது. அதுலயும் வந்து இந்த வண்டியை வந்து அகற்றக்கூடிய ப்ராசஸ் சீக்கிரமாவே வந்து செஞ்சு முடிப்பாங்க. இந்த பேருந்தை இந்த இடத்துல இருந்து எப்படி அகற்றாங்கன்னு வந்து நீங்களே பாருங்க. ரொம்பவே அருகில் வந்துட்டு இருக்கு இந்த பேருந்து. விரைவிலேயே வந்து போலீஸ் இந்த இடத்துக்கு வந்து இந்த மாதிரி மீட்பு பணியை வந்து செஞ்சிட்டு இருக்காங்க. அதுவும் வந்து ஒரு புறம் வந்து சாலை போக்குவரத்து வந்து சீரமைச்சிட்டு இருக்காங்க, இன்னொரு புறமும் வந்து இந்த வண்டியை வந்து அகற்றிட்டு இருக்காங்க. அண்ணா நகர் அண்ணா சாலை ஸ்பென்சர் ஆப்போசிட்ல. இன்னும் சில மணி நேரத்துல வந்து இந்த பேருந்து இந்த இடத்துல இருந்து அகற்றப்பட்டு விரைவிலேயே வந்து இந்த சாலை நெருக்கடியை வந்து போக்குவாங்க அப்படின்னு வந்து தெரிவிக்கப்படுது. கிட்டத்தட்ட அரை மணி நேரமா வந்து இந்த ஆக்சிடென்ட் ஆனதுல இருந்து இந்த பேருந்து இந்த இடத்துல இருக்கு. போக்குவரத்து நெரிசலும் வந்து ரொம்பவே அதிகமாவே இருக்கு.
இன்னும் சிறிது நேரத்தில் இந்த பேருந்து இந்த இடத்திலிருந்து அகற்றப்படும் என பேசப்படுகிறது. அதற்கான வேலையை தற்போது நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த பேருந்தை அகற்றக்கூடிய காட்சிகளை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். கிட்டத்தட்ட அரை மணி நேரமாக இந்த பேருந்து இந்த இடத்தில் நின்று கொண்டிருக்கிறது. தற்போது இந்த பேருந்தை இந்த இடத்திலிருந்து அகற்றக்கூடிய காட்சிகளை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இப்ப பாத்தீங்கன்னா அண்ணா சாலையில எப்படி வாகன நெருக்கடி ஏற்பட்டிருக்கிறதுன்னு பாக்குறீங்களா. ஒரு பக்கம் பஸ், கார், இருசக்கர வாகனங்கள், 3 சக்கர வாகனங்கள் எல்லாமே ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. மறுபக்கம் இந்த பேருந்தை சரி செய்யக்கூடிய ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட இந்த டைம் ஆபீஸ் டைம் பீக் ஹார்ஸ்ல இது பெரிய நெருக்கடி, அதாவது சாலை நெருக்கடியில பெரிய ஏற்பட்டிருக்கு. இதை காவல்துறையினர் இதை பார்த்துட்டு இருக்காங்க. விரைவிலேயே இந்த பேருந்து இந்த இடத்திலிருந்து அகற்றப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது இந்த சாலை விபத்தை பார்க்கிறதுக்காக டிசி அவர்கள் கொண்டிருக்கிறார். இதனை பார்த்து இந்த பேருந்தை இந்த இடத்திலிருந்து அகற்றக்கூடிய வேலையை உடனே துவங்குவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது இந்த பேருந்தை இங்கிருந்து அகற்றக்கூடிய காட்சிகளை நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். கிட்டத்தட்ட அரை மணி நேரமாக இந்த பேருந்து இந்த இடத்தில் இருக்கிறது. அதனால் சாலை நெருக்கடி அதிகமாகவே ஏற்பட்டுள்ளது. இந்த பேருந்தை இந்த இடத்திலிருந்து அகற்றக்கூடிய வேலையை நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். மிகப்பெரிய சாலையான மவுண்ட் ரோட்டில் இந்த மாதிரி ஒரு விபத்து ஏற்பட்டிருக்கிறது ஆச்சரியமான கூறியது. தற்போது இந்த பேருந்தை இந்த இடத்தில் இருந்து அகற்றக்கூடிய வேலைகளை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அதிலும் டிரைவரே இந்த பேருந்து நீக்கிறதுக்கான பணிகளை அவரே பார்த்து கொண்டிருக்கிறார். உயர் அதிகாரிகள் இந்த விபத்துகளை பார்வையிடுறதை நீங்க பார்க்கலாம். இன்னும் சில மணி நேரங்களில் இந்த பேருந்து இந்த இடத்தில் இருந்து அகற்றப்படும் என பேசப்படுகிறது. இந்த பேருந்தை அகற்றக்கூடிய காட்சிகளை நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். இவ்வளவு பெரிய, அது மட்டுமின்றி இங்கு வாகனங்கள் எப்படி ஒரு சாலையாக போலீசார் செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் காண்கிறீர்கள். தற்போது இந்த பேருந்து இந்த இடத்தில் இருந்து சீக்கிரமாகவே அகற்றப்படும் என பேசப்படுகையில் அதற்கான வேலை தற்போது தொடங்கிவிட்டது. தற்போது இந்த பேருந்தை இந்த இடத்திலிருந்து அகற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சிகளை நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். இன்னும் சில நொடிகளில், இன்னும் சில மணி நேரங்களில் இந்த பேருந்து இந்த இடத்திலிருந்து அகற்றப்பட்டு சாலை போக்குவரத்து சீரமைக்கப்படும் என பேசப்படுகிறது. K வெஸ்ட் சைதாப்பேட் டு சென்ட்ரல் வழியாக போகும் இந்த பேருந்து கூடிய சீக்கிரமாகவே அகற்றப்படும் என சொல்லப்படுகிறது.
தற்போது இந்த பேருந்தை அகற்றக்கூடிய காட்சிகளை நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். அண்ணா சாலையில் ஏற்பட்டுள்ள இந்த விபத்து இன்னும் சிறிது நேரத்தில் அகற்றப்படும். போக்குவரத்து உடனடியாக சீரமைக்கப்படும் என சொல்லப்படுகிறது. தற்போது இந்த பேருந்தை இந்த இடத்திலிருந்து அகற்றக்கூடிய காட்சிகளை நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். இன்னும் சில மணி நேரங்களில், இன்னும் சில நொடிகளில் இந்த பேருந்து இந்த இடத்திலிருந்து அகற்றப்படும். அந்த காட்சிகளை தான் நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். தற்போது இந்த பேருந்தை இந்த இடத்திலிருந்து அகற்றக்கூடிய காட்சிகளை நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். இன்னும் விரைவிலேயே இந்த பேருந்து இந்த இடத்திலிருந்து அகற்றப்படும் என சொல்லப்படுகிறது. வெஸ்ட் சைதாப்பேட் டு சென்ட்ரல் வழியாக போகும் இந்த பேருந்து இந்த இடத்திலேயே விபத்துக்குள்ளானதால் அரை மணி நேரத்திலேயே இந்த பேருந்தை இந்த இடத்திலிருந்து அகற்றப்படுகிறார்கள். இந்த பேருந்து அகற்றப்பட்டு இன்னும் சில மணி நேரங்களில் போக்குவரத்து நெரிசல் சரி செய்யப்படும். போலீசார் அதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். கிட்டத்தட்ட அரை மணி நேரமாக இதற்கான போராட்டம் நடைபெற்று வருகிறது. கூடிய சீக்கிரமே இந்த பேருந்து இந்த இடத்திலிருந்து அகற்றப்படும் என சொல்லப்படுகிறது. இந்த பேருந்து இன்னும் சில மணி நேரங்களில் இந்த இடத்திலிருந்து அகற்றப்பட்டு சாலை போக்குவரத்து சீர் செய்யப்படும் என பேசப்படுகிறது. தற்போது இந்த பேருந்தினை இந்த இடத்திலிருந்து அகற்றப்படும் காட்சிகளை நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். அதற்காக பொதுமக்களும் போலீசாரும் இதற்கு ஒத்துழைத்து செயல்படுகின்றனர். இதற்கான போராட்டம் நெடுகாலமாக நீடித்துக் கொண்டிருக்கிறது. கூடிய சீக்கிரத்திலேயே இந்த பேருந்து இந்த இடத்திலிருந்து அகற்றப்படும். அதிலும் விரைவாக இந்த போக்குவரத்து நெரிசலும் சரி செய்யப்படும். போலீசார் அதற்கான முயற்சிகளை எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். தற்போது பொதுமக்கள் இந்த இடத்தில் குவிந்து போலீசார் இந்த பேருந்தினை அகற்றிக் கொண்டிருக்கும் காட்சிகளை நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். இன்னும் சில நேரத்தில் இந்த பேருந்து இந்த இடத்திலிருந்து அகற்றப்பட்டு சாலை போக்குவரத்து சீர் செய்யப்படும். பொதுமக்களும் கூடிய வண்ணத்தில் போலீசார் அவர்களை நகர்த்திவிட்டு இந்த பேருந்து அகற்றக்கூடிய பணிகளை அவர்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். தற்போது இந்த பேருந்தினை அகற்றக்கூடிய காட்சிகளை நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். விரைவிலேயே இந்த பேருந்து இந்த இடத்திலிருந்து அகற்றப்படும் என சொல்லப்படுகிறது. தற்போது இந்த பேருந்தை இந்த இடத்திலிருந்து அகற்றக்கூடிய காட்சிகளை நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். அதிலும் இந்த பெயர் பலகை பலத்த சேதத்துடன் இந்த இடத்தில் விழுந்திருக்கிறது. இதையும் அகற்றப்பட்டு போக்குவரத்து நெரிசல் சரி செய்யப்படும் என சொல்லப்படுகிறது. போலீசார் அதற்கான முயற்சிகளை எடுத்து வருகிறார்கள். இந்த பேருந்து இந்த இடத்திலிருந்து கூடிய சீக்கிரத்தில்
அகற்றப்படும். அதற்கான காட்சிகளை பொதுமக்களும் போலீசாரும் சேர்ந்து இந்த பேருந்தை அகற்றக்கூடிய காட்சிகளை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். பொதுமக்களும் இதற்கு உதவி போலீசாரும் இந்த பேருந்தை இந்த இடத்திலிருந்து அகற்றிக் கொண்டு செல்கிறார்கள். அண்ணா சாலையில் ஸ்பென்சர் ஆப்போசிட்டில் இந்த பேருந்து விபத்து ஏற்பட்டிருக்கிறது. அரை மணி நேரமாக இதற்கான போராட்டம் நடந்து தற்போது இந்த பேருந்தை சிறிது தூரம் வந்து இந்த பேருந்தை அகற்றி இருக்கிறார்கள். இன்னும் சில நொடிகளில் இந்த பேருந்து முழுமையாக இந்த இடத்தில் இருந்து அகற்றப்படும். அதற்கான காட்சிகளை நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். பொதுமக்களும் சரி, ஒரு புறம் போக்குவரத்து நெரிசலிலும் இந்த வேலை சீக்கிரமாகவே முடிந்தடையுள்ளது என்பதை நீங்கள் இந்த பேருந்து அந்த இடத்திலிருந்து முழுமையாக இந்த பகுதிக்கு வந்து கொண்டு வரப்பட்டுள்ளது. விரைவிலேயே இதற்காக பொதுமக்களும் சரி, போலீசாரும் சரி, 2 பேரும் சேர்ந்து இந்த பேருந்தை அகற்றியுள்ளனர். அந்த காட்சிகளை தான் நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். விரைவிலேயே முழுமையாக இந்த இடத்திலிருந்து இந்த பேருந்து வேறு இடத்திற்கு கொண்டு செல்லப்படும் என சொல்லப்படுகிறது. இந்த பேருந்தை தற்போது மாநகர போக்குவரத்து கழகம் அவர்கள் வந்து இந்த பேருந்தை இந்த இடத்திலிருந்து அகற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இதற்கு பின்புதான் அந்த பெயர் பலகை அகற்றப்படும். தற்போது இந்த பேருந்தை இந்த அண்ணா சாலையில் இருந்து அகற்றப்படும் காட்சிகளை நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். அந்த பேருந்து எப்படி விபத்துக்குள்ளானது என்பதனை ஆய்வாளர்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த பேருந்து தற்போது இந்த இடத்தில் இருந்து நகர்ந்து கொண்டிருக்கிறது. விரைவிலேயே இந்த சாலை போக்குவரத்து வந்து சீரமைக்கப்படும். போலீசார் 1 மணி நேரத்தில் இந்த பேருந்தை இந்த இடத்திலிருந்து அகற்றி விரைவிலேயே போக்குவரத்து நெருக்கடியை வந்து சீரமைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சிகளை தான் நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். தற்போது அந்த பேருந்தை இந்த இடத்திலிருந்து அகற்றிய பின்பு சாலையை வந்து சீரமைக்கும் பணியை தான் நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். 2 புறமே இப்போது வாகனங்கள் செல்ல ஆரம்பித்துள்ளன. இந்த பெயர் பலகை மட்டும் இந்த இடத்தில் இருக்கிறது. விரைவிலேயே இந்த பெயர் பலகையை வந்து சரி செய்யும் காட்சிகளை நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். அந்த பேருந்து விபத்துக்குள்ளானது இந்த இடம்தான். இந்த பெயர் பலகையில் மோதிதான் இந்த பேருந்து விபத்துக்குள்ளானது என சொல்லப்படுகிறது. அந்த காட்சிகளை தான் நீங்கள் இப்ப பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். விரைவிலேயே இந்த பெயர் பலகையும் வந்து அகற்றி போக்குவரத்து நெரிசலை வந்து போலீசார் சரி செய்யப்படும் என சொல்லப்படுகிறது. அதன் காட்சிகளை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். இருபுறமே இப்போது வாகனங்கள் அனுமதிக்கப்பட்டு போக்குவரத்து நெரிசலை வந்து குறைக்கின்றனர் போலீசார். 2 பகுதியிலுமே தற்போது வாகனங்கள் சென்று கொண்டிருக்கிறது. இவ்வளவு பெரிய அண்ணா சாலையில் ஏற்பட்ட இந்த விபத்து 1 மணி நேரத்திலேயே இந்த இடத்தில் இருந்து சரி செய்யப்பட்டு அந்த பேருந்து எடுத்து செல்லப்பட்டுள்ளது. தற்போது இந்த பெயர் பலகை மட்டும் இன்னும் சிறிது நேரத்தில் இருந்து அகற்றப்படும். அதன் பின் போக்குவரத்து நெரிசல் வந்து குறைக்கப்பட்டு 2 பகுதிகளிலேயுமே வந்து வாகனங்கள் செல்லப்படும் என சொல்லப்படுகிறது. அதற்கான வேலைகளை இந்த போலீசார் பார்த்துக் கொண்டிருக்கின்றனர். தற்போது பேருந்து விபத்துக்குள்ளான பகுதியில் போக்குவரத்து சரி செய்யப்பட்டு வாகனங்கள் போய்கொண்டிருப்பதை நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். இவ்வளவு பெரிய சாலை அண்ணா சாலையில் ஏற்பட்ட விபத்தினால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. தற்போது அந்த பேருந்து அகற்றப்பட்டு 2 சாலையிலுமே வந்து
இரண்டு சாலையிலுமே அண்ணா சாலையில் ஏற்பட்ட இந்த விபத்தினால் பெரும் போக்குவரத்து நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. அந்த பேருந்தினை அகற்றிய பின்பு தற்போது இரண்டு சைடிலுமே இப்போது வாகனங்கள் போய்க் கொண்டிருக்கிறது. விரைவிலேயே இந்த பலகை அகற்றப்படும் என சொல்லப்படுகிறது. கூடிய சீக்கிரமே இந்த பலகையும் அகற்றப்பட்டு இரண்டு சைடிலுமே போக்குவரத்து சரி செய்யப்படும் என்பதனை பார்க்கிறீர்கள். போலீசார் அதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். போக்குவரத்து சரி செய்யப்படுற காட்சிகளை நீங்கள் இப்போது பார்க்கிறீர்கள். இரண்டு பக்கத்திலுமே தற்போது போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருந்தது. தற்போது அந்த பேருந்தினை அகற்றிய பின்பு இந்த பேருந்துகள் வாகனங்கள் எல்லாமே சரி செய்யப்பட்டு இந்த சைடு போய்கொண்டிருக்கிறது. அதற்கான முயற்சியில் பொதுமக்களும் ஒத்துழைத்துக் கொண்டு போலீசாரிடம் ஒத்துழைத்துக் கொண்டு தற்போது இந்த பேருந்துகள் வாகனங்கள் எல்லாமே போய்க் கொண்டிருக்கின்றனர். விரைவிலேயே இந்த பலகையும் அகற்றப்பட்டு இரண்டு சைடுலுமே இந்த பேருந்துகளும் வாகனங்களும் செல்லும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது போக்குவரத்து சீரமைக்கும் பணிகளை நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார். அண்ணா சாலையில் ஏற்பட்ட விபத்திற்கு பிறகு அந்த பேருந்தை அகற்றிய பிறகு தற்போது போக்குவரத்து நெரிசலை சரி செய்த காட்சிகளை நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். போக்குவரத்து நெரிசல் சீரமைக்கப்பட்டிருக்கும் இந்த நிலையில் விபத்துக்குள்ளான இருசக்கர வாகனத்தை அகற்றக்கூடிய வண்டி தற்போது வந்து கொண்டிருக்கிறது. அந்த காட்சிகளை தான் நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். விரைவிலேயே இந்த பணி சீரமைக்கப்பட்டு போக்குவரத்து நெரிசல் சரி செய்யப்படும் என சொல்லப்படுகிறது. இருசக்கர வாகனத்தை எடுத்து சீரமைக்கக்கூடிய வண்டி தான் தற்போது வந்து கொண்டிருக்கிறது. அந்த காட்சிகளை நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். விரைவிலேயே இங்கு விபத்துக்குள்ளான இருசக்கர வாகனத்தை அகற்றக்கூடிய பணி தற்போது தொடங்கும். விரைவிலேயே தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. விரைவிலேயே இந்த பணி முற்றிலுமாக இந்த போக்குவரத்து நெரிசலை முற்றிலுமாக சரி செய்யறதுக்காக போலீசார் எல்லாருமே சேர்ந்து போக்குவரத்து நெரிசலை சீரமைத்துக் கொண்டிருக்கிற அந்த காட்சிகளை நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த பலகையை அகற்றக்கூடிய வண்டி தற்போது வந்து கொண்டிருக்கிறது. விரைவிலேயே இந்த பலகை அகற்றப்பட்டு போக்குவரத்து நெரிசலும் சீரமைக்கப்படும் என சொல்லப்படுகிறது. கிட்டத்தட்ட 1 மணி நேரத்திற்கு முன்பு நடந்த இந்த விபத்து அரை மணி நேரத்திலே சரி செய்யப்பட்டு இந்த சாலை போக்குவரத்து எல்லாமே சீரமைக்கப்பட்டுள்ளது. இத்தனை போலீஸ்
இத்தனை போலீஸ் இந்த இடத்தில் வந்து இந்த போக்குவரத்து நெரிசலை சீரமைத்துக் கொண்டிருக்கின்றனர். தற்போது இந்த பலகை அகற்றக்கூடிய காட்சிகளை நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். விரைவிலேயே இந்த பலகை இந்த இடத்திலிருந்து அகற்றப்பட்டு போக்குவரத்து நெரிசல் சரி செய்யப்படும் என சொல்லப்படுகிறது. தற்போது இந்த பெயர் பலகினை இந்த இடத்திலிருந்து அகற்றக்கூடிய காட்சிகளை நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். இன்னும் சில நேரத்தில் இந்த பெயர் பலகை இந்த இடத்திலிருந்து அகற்றப்பட்டு போக்குவரத்து நெரிசல் வந்து சரி செய்யப்படும். அண்ணா சாலையில் ஏற்பட்டிருக்க இந்த பேருந்து விபத்திற்கு பிறகு இந்த பேருந்து அகற்றப்பட்டுள்ளது. தற்போது இந்த பெயர் பலகையினால் ஏற்பட்ட இந்த விபத்து, இந்த பெயர் பலகையை அகற்றும் காட்சிகளை நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். அதனை சுற்றி போலீசார் இந்த பலகையை அகற்றும் பணிகளில் ஈடுபடுகின்றனர். இந்த பலகை விரைவிலேயே இந்த இடத்திலிருந்து அகற்றப்பட்டு போக்குவரத்து நெருக்கடி சரி செய்யப்படும் என சொல்லப்படுகிறது. விரைவிலேயே இந்த பெயர் பலகை இந்த இடத்திலிருந்து அகற்றப்படும். தற்போது இந்த பெயர் பலகையினை இந்த இடத்திலிருந்து அகற்றும் காட்சிகளை நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த பெயர் பலகை இந்த இடத்திலிருந்து அகற்றி இரு சாலையிலுமே வாகனங்கள் செல்லக்கூடிய வசதியினை போலீசார் கூடிய விரைவில் வந்து செய்து கொடுக்கும் காட்சிகளை நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். தற்போது இந்த பெயர் பலகையினை இந்த இடத்திலிருந்து அகற்றும் காட்சிகளை நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். இன்னும் சில நேரத்தில் இந்த பெயர் பலகை முற்றிலுமாக இந்த இடத்திலிருந்து அகற்றப்படும்.
இங்க இருந்து